அன்பார்ந்த நேயர்களே, இடமணல் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தின் ட்ரஸ்டிகள் சார்பாக நான் மேனேஜிங் ட்ரஸ்டி, என் பெயர் பிரிகேடியர் இஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. என்னுடைய சக ட்ரஸ்டிகள் மிஸ்டர் ஜெயராமன், மிஸ்டர் ராஜகோபாலன், மிஸ்டர் என் ராமன். இந்த கோவில் பேர் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய அப்பா ஒரு 65 வருஷத்துக்கு முன்னால் இது ஒரு சிவலிங்கத்தை எங்கள் தோட்டத்தின் அடியில் புதைந்து கிடந்ததை கண்டறிந்தார். அதை மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அப்புறம் அவருடைய லைஃப் டைமில் இந்த கோவிலை கட்டி முடிக்க முடியல. அப்புறம் நாங்கள்லாம் சர்வீஸில் இருந்ததுனால ஒன்றும் வந்து சரியாக கவனிக்க முடியல. என்னுடைய அண்ணா கொஞ்சம் அவருக்கு டைம் கிடைச்சப்போ இந்த கோவிலை பற்றி அவர் கட்டுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணினார். அதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கும் பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்கும் ஒரு அனுகிரகம் வேணும்னுட்டு காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாளை பார்த்து இந்த மாதிரி ஒரு பூமியில் பெரிய லிங்கம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை கட்டி நாங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டிருக்கா. அந்த டயத்தில் பெரியவா சொன்னால் நீ எந்த இடம் எல்லாம் கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டா. இந்த இடத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்மசானம் இருக்கு, அது இருக்கா அப்படின்னு கேட்டா. இப்போ பாருங்கள், இந்த கோவிலில் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு எதிர்த்தாப்பில் கிழக்க ஒரு ஸ்மசானம் இருக்குது, நம்ம கிராமத்தோட ஸ்மசானம் இருக்குது. அப்போ பெரியவா சொன்னால் இது ரொம்ப விசேஷம், காசியில் இருக்க மாதிரியே இருக்குங்க, அதனால் இதை காசி விஸ்வநாதர்னு பேர் வைங்கோ, அம்பாளுக்கு பேர் விஷாலாட்சின்னு வைங்கோ சொல்லி நீங்கள் நல்ல அனுகிரகம் இருக்குது கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் இந்த பேரே வழங்கினது காசி விஸ்வநாத சுவாமி விஷாலாட்சி சமேத கோவில் இது கட்டப்பட்டது. இந்த ஸ்தல புராணத்தை பற்றியும் இது கோவில் கட்டின வரலாறை பற்றியும் என்னுடைய சக ட்ரஸ்டி ஜெயராமன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவார். நமஸ்காரம். முதலாக இந்த கோவிலில் ஒரு விநாயகர் கோயிலாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடம்தான் அந்த காலத்தில் இருந்து 1965 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னார். 1952 அந்த பீரியடில் வந்து இப்போ பார்க்குற கட்டமது விநாயகருங்கிறது அப்போ ஒரு மரத்தடியில் எந்த விதமான குறையோ எதுவுமே இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சிட்டு மரத்தடியில் இருந்த பிள்ளையாராக தான் இருந்தது. அதை பார்த்துட்டு இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கீத்து கொட்டா 10 அடிக்கு 5 அடியில் ஒரு ஒத்தக்கல் செவரு வச்சு அதில் கீத்து கொட்டா போட்டு அதுக்குள்ளே போட்டு பூஜை ஆரம்பிச்சு. அப்போ இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆகும் இப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்டமது விநாயகர் அமைந்திருக்கிற அந்த ஆலயத்தை எழுப்பினார் எங்கள் அப்பா அமரர் சீனிவாசையர் அவர்கள். அது கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிற அதை பற்றி கும்பாபிஷேகம் பண்ணலாமல் யோஜனை பண்ணுற டயத்தில் தான் நம்ம மேனேஜிங் ட்ரஸ்டி சொன்ன அந்த சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. அதை பார்த்த உடனே அவருக்கு முதல்ல சிவ ஆலயம் எழுப்புற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்குது. அதை பார்த்த உடனே இதையும் கொண்டு வச்சு ஒரு சிவாலயமாக பண்ணக்கூடாது, பிள்ளையார் கோயில் கட்டலான்னு ஆரம்பித்த ஒரு எண்ணம் சிவாலயமாக பெருசு பண்ணலாமேங்கிற மாதிரி விரிவடைந்தது. இதுக்கும் அந்த ஈஸ்வர ஆகியம் தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொன்ன மாதிரி அதை கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் அது ஆலயமாக கட்டி எழுப்புற அளவுக்கு முடியல, அவரால் பணம் இல்லை, அவர் ஆயுள் காலத்துக்குள்ளே அது நடக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் தான் எங்கள் மற்ற அமரர்கள், எங்கள் அண்ணாக்கள் 2 பேர், இஎஸ் சுப்பிரமணியம், இஎஸ் ராமகிருஷ்ணன் 2 பேருமா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விநாயகர் ஆலயத்தை ஆகமப்படி முடித்து விட்டு 1987 வருடம் செப்டம்பர் மாதம் விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம், கட்டமது விநாயகர் கும்பாபிஷேகம் நடந்தேறியது. அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக அவர்களுடைய காலம் முடிவடைந்து விட்டதுனால நாங்கள்லாம் வெளியூரில் வேலையாகவும் படிப்பு விஷயமாக இருந்ததுனால இந்த வேலை கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. பொருளாதார பிரச்சனையும் இருந்தது. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் பதவியிலேருந்து ஓய்வானப்புறம் எல்லாருமா அமர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இந்த கோயிலை ஒழுங்காக கட்டணும்னு தீர்மானம் பண்ணி நிதியெல்லாம் வசூல் பண்ணி
2009 தான் காம்பவுண்ட் ஹால் எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடித்தோம். இது காம்பவுண்ட் ஹால் முடித்தோம் 3-4 மாதத்தில். அதுக்கப்புறம் ஆகம விதிப்படி கோவிலில் வந்து டிசைன் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு கோவிலில் கட்டி முடித்து 2012 வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தோம். முதல் கும்பாபிஷேகம் எல்லாருடைய ஒத்துழைப்பினாலும் மக்களுடைய நிதி உதவிகள், சொந்தக்காரர்கள், கிராமத்துக்காரர்கள் பல பேர்கள் கொடுத்ததுனால நல்லபடியாக கோயில் கட்டி முடிந்தது. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால 12 வருஷத்துக்கும் நல்ல பூஜை புனஸ்காரங்கள் எல்லா விழாக்களும் பிரமாதமாக நடக்கும். சிவராத்திரி, அப்புறம் வேத பாராயணங்கள், எல்லா விதமான முக்கியமான திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்று ரொம்ப பிரமாதமாக கோயில் நடந்து இப்போ 12-13 வருஷம் ஆனதுனால திருப்பியும் புனருத்தாரணம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது நடந்துட்டுருக்கு இந்த வேலை. திருப்பணி அநேகமாக 60-70% மேலே முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, அதாவது வர தை மாதம் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கணும். முடிஞ்ச மட்டும் பொருளுதவி இஷ்டம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி. இந்த கோவிலை பற்றி லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பற்றி இன்னொரு ட்ரஸ்டி ராஜகோபால் அவர் என்னுடைய தம்பி உங்களுக்கு சொல்லுவார். நமஸ்காரம். என்னுடைய பெரிய தமையனார் 2 பேரும் சொன்ன மாதிரி காசி விஸ்வநாதர் பேர் எப்படி வந்ததுங்கிறது மகா பெரியவரோட அருள்னால் வந்ததுன்னு எங்கள் அண்ணா சொன்னார். அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து இந்த லிங்கத்தை கண்டுபிடிச்ச இடம் வந்து இந்த தளத்துலேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து விவசாயத்துக்கு தினம் காலையில் போகிறது வழக்கம். அந்த போகிற வழியில் அவர் காலில் திடீர்னு ஏதோ தட்டுப்பட்டதே அப்படின்னு சொல்லி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க சொன்னார். பார்த்தா ஒரு சிறு மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வர மாதிரி இருந்தது. அதை உடனே இருக்கிற ஆட்கள் எல்லாம் வச்சு அது என்னங்கிறத தோண்டி பார்த்தா அந்த சிவலிங்கத்தினுடைய ஆவடையார் வந்து மேலே அழகாக தெரிஞ்சுது. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒழிச்சுது, சிவலிங்கம் வந்திருக்கே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து இது நல்ல முடிவாக எடுக்கணுமே. அப்போ வந்து இந்த பிள்ளையார் கோவிலை நிர்மாணம் பண்ணுறதுல வேலையில் இருந்தார். பாதி வேலை ஆயிருந்தது. திடீர்னு அவருக்கு வந்து இந்த மாதிரி தோணவும், சரி இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இது வந்து 1965 நடந்துட்டு இருக்கும்போது விவசாயத்துக்குள்ள வேலையாட்களை வச்சு, விவசாயத்தில் உபயோகப்படுத்துகிற பொருட்களை வச்சு, அதாவது மண்வெட்டி, பாறை இதெல்லாம் வச்சு 4 பக்கமும் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து பார்த்தா பெரிய சிவலிங்கம். இப்போ நீங்கள் பார்க்குறதே இந்த சிவலிங்கம் வந்து கிடது. எல்லாரும் அசந்து போயிட்டாங்க, என்னது அப்படின்னு, எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப அது வந்து இந்த கூட பின்னமாகாமல் இருக்கணும். அந்த காலத்தில் நவீன சாதனங்கள்லாம் இல்லாத நிலையிலையும் ரொம்ப சாமர்த்தியமாக அதை எல்லாரையும் வச்சு எல்லாத்தையும் ஒரு இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இவ்வளோ பெரிய விக்கிரகம் அங்கே இருந்தது. அப்புறம் அதை வந்து எடுத்து அதை வண்டியில் ஏற்றி, அந்த காலத்தில் தார் ரோடு எதுவுமே இல்லாத நிலையில் 2 கிலோமீட்டர் வர வேண்டிய டிஸ்டன்ஸை 10 கிலோமீட்டர் சுற்றி எல்லாத்தையும் அழகாக எடுத்துன்னு வந்து இங்கே கொண்டு வச்சுட்டு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்குன்னு கட்டியிருக்கிற இடத்துல எப்படி வைக்கிறது, சரின்னு அதை கஷ்டப்பட்டு திரும்பி எடுத்து வெளியில் வச்சு அது ஒரு கொட்டாயை போட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி பிள்ளையார் கும்பாபிஷேகங்கள்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் 15-20 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பித்து நல்லபடியாக 2012 இந்த சிவ வளாகத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போ 13 வருஷம் ஆயிடுத்து. இப்போ 2வது திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சிவன் அருள்லையும் எல்லா பக்த கோடிகளுடைய அனுகிரகத்தாலையும் எல்லாரும் வந்து இதை கலந்து பகிர்ந்து கொண்டு சிவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த கோவிலை பற்றி விவரம் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிவிட்டோம் 3 பேர்லாம் சேர்ந்து. பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த கோவிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்தல விசேஷம் ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் மனசில் ஒரு ஆர்வம் ஏற்படலாம், என்ன இந்த ஸ்தலத்தில் அப்படி என்ன விசேஷம்னு. அதாவது இந்த பெரிய கோயிலெல்லாம் பார்த்தா எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவாள். அதாவது இந்த 4 ஞானசம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் எல்லாம் போய் பாடியிருப்பாள். அந்த மாதிரி விசேஷம் உண்டுன்னு கேட்டால் உண்டு. அதாவது இந்த இடம் என்னென்னா, அந்த காலத்தில் சிவனடியார்கள் எல்லாரும் ஸ்தல யாத்திரை போவாள். அந்த 4 பேரில் முக்கியமான சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர். அவர் வந்து சிவத்தல யாத்திரை ஒரு இடமா போய் அங்கங்கே பாட்டு பாடி வந்துட்டுருக்கார். அவர் என்ன பண்ணார், சீர்காழியில் பக்கத்தில் இருக்கிற திருக்கோலக்கா போயிட்டு அந்த கோயிலை தரிசனம் பண்ணி அங்கே பாடல் பாடிட்டு
அவர் வந்து அதை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நுழையலை சீர்காழிக்குள்ளே. ஏன்னா ஞானசம்பந்தர் பிறந்த ஊருங்க கால் வைக்கப்படாங்கிறதுனால திருக்கோலக்காலேருந்தே சீர்காழியை பாடிட்டு திருக்குறுகாவூர் பக்கத்தில் இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு மேற்கால திருக்குறுகாவூர்னு ஒரு ஊருக்கு, அது பாடல் பெற்ற க்ஷேத்திரம். அந்த கோயிலை பார்க்குறதுக்காக அவரும் அடியாரோட வந்துட்டு இருக்கார். அந்த காலத்தில் எல்லாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் கிடையாது, காட்டு பாதை இருந்ததுனால இந்த வழியாக வந்திருக்கார். இப்போ இந்த கோயில் அமைஞ்சிருக்கேன், இந்த வழியாக வரப்போகுது. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம்னா உங்களுக்கு தெரியும், ஒரே வெயில். அது உச்சி வேலை இந்த வந்தபோது ரொம்ப நாள் நடந்து தானே வருவான் அந்த காலத்துல எல்லாம். நடந்து வரபோது பசி ஜாஸ்தியாகி பசி இதாகிறதுனால ரொம்ப மயக்கமாக இருக்கார். மயங்கி விடுற ஸ்டேஜ். அந்த டயத்தில் வந்து அந்த பசியை அவருடைய இதை கஷ்டங்கள் உணர்ந்து சிவபெருமான் அந்தணர் வடிவில் ஒரு தண்ணீர் பந்தலோடு வந்து அவருக்கு கட்டமுதும் நீரும் கொடுத்தார். கொடுத்து அதை சாப்பிட்டோன்னே அவர் இந்த உண்டாமயத்தில் தூங்கி போயிட்டார். அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தா தண்ணீர் பந்தலையும் காணும், இந்த வயோதிகராக வந்து இவரையும் காணும், சிவபெருமானையும் காணும். சரி வந்தது பரமன் தான் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போக வேண்டிய திருக்கரூருக்கு போய் வெள்ளடை பதிகத்தை பாடினார். அந்த திருக்குறளார் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சிவபெருமான்கிட்டேருந்து அன்னம் வாங்கினதுனால இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். அதனால தான் என்னமோ கட்டமுது விநாயகர்னு பேர் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வரலாற்றில் அந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அது வந்து இந்த கிராமத்துக்கு ஒரு பெருமை. அதை சொல்கிறத பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல ஒரு கோவிலில் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய இறையருளாக நாங்கள் பாவிக்கிறோம். சந்தோஷம். இந்த இடத்தோட லொக்கேஷன் வரவாளுக்கு புரியணுன்னாக்கா, சீர்காழி எல்லாருக்கும் தெரிந்த இடம். சீர்காழியிலிருந்து கிழக்கு திசையில் சென்றால் வங்காள விரிகுடா இந்த சமுத்திரம் கிடைக்கும். அது வந்து சீர்காழியிலிருந்து இந்த போர்ட் டவுன் வந்து திருமுல்லை வாசல்னு பேர். திருமுல்லை வாசல் சீர்காழியிலேருந்து 8 மைல், அதாவது 12 கிலோமீட்டர், 12-13 கிலோமீட்டர் இருக்கும். இந்த எடமணல்ங்கிற கிராமம் கடற்கரையிலிருந்து திருமுல்லை வாசலிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த சீர்காழி திருமுல்லை வாசல் ரோட்டில் 5 கிலோமீட்டர் சமுத்திரத்திலிருந்து இருக்கிற இந்த கிராமத்துக்கு பேர் எடமணல். இங்கே இந்த எடமணல் கிராமத்தில் இந்த கோவில் இந்த இடத்துல வந்தது. இந்த இடத்த விசேஷத்தை பற்றி எல்லோரும் சொல்லியிருக்கோம். இதோட இம்பார்ட்டன்ஸும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 12 வருஷம் இந்த கோவில் முதல் கும்பாபிஷேகம் ஆனப்புறம் ரெகுலராக இந்த பூஜைகள், சிவ பூஜைகள் எல்லாம் வருஷத்துக்கு 5-6 பூஜைகள் பெரும் விழாக்கள் நடக்கும். வேத பாராயணங்கள் நடந்தது, அன்னதானங்கள் செய்திருக்கிறோம். இப்போ 12-13 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் புனர் கும்பாபிஷேகம் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவினால் நன்றாக நடக்கும் என்று சிவபெருமானை வேண்டுகிறோம். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.